12 மணிக்கு தான் சரியா உங்களுக்கு போகுது. அட பொம்மால போகிறோம் நான் எங்கே சொல்ல மாட்டேன். பார்த்துட்டு அது என்ன இப்படி இருக்குன்னு வந்து கொண்டிருக்கும் போது பார்த்தோம். சரி ஆட்டோ கொண்டு எங்கே பார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. பார்க் பண்றேன்னு சொல்லி இடம் இல்லையா இந்த பெரிய ரோட்ல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சாப்பிட போவோம். கடை உண்டு கிளம்பியானவங்க போய் வரல பாரு இருக்கு. புஃபெட் மேன் லைக் புஃபெட். நீங்கள் விரும்பின உங்களுக்கு ஏற்ற அளவில் எடுத்து சாப்பிடலாம். ஒரு கடை யாருக்கா சாப்பிட்டு போட்டு நான் சாப்பிட போட்டு சொல்கிறேன். பசங்க இப்போ அளவுக்கு சாப்பாடை போட்டுட்டு வந்தாச்சு. என்ன வெக்க இந்த போய் முகமெல்லாம் என்ன சொல்கிறோம், முகமெல்லாம் காஞ்சு உள்ள நாட்டு ரோட்டு பூசு எல்லாம் எங்களை மூஞ்சி எல்லாம் கிடையாது போடுறோம். வந்து நாங்கள் சாப்பாடு வீட்டில் போட்டுட்டோம். ரோட்டில் வந்து இருக்கிறோம். மேக்கப் நல்லா காட்டணும். எப்படி சாப்பாடு வரும். பருப்பு ஓமனா தாங்க. சிக்கனுக்கு சொல்லியிருக்கிறோம். சிக்கனை படி பார்த்து அறிவிக்கணும். இதுதான் சிக்கன் டேபிள் படி பார்த்தாருக்கோம். எக்கடை ஒரு பதிலையோ இல்லாட்டி வவுனியால் எடுக்கிறோன்னா 300 400. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வெறும் 200 தான் இருந்துச்சு. பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். நல்ல கடை. கடையில் பேர் என்னன்னா தெரியல. கோயில்களை வேணும் எடுத்து போட்டுருக்கோம். இதில் இப்போ 3ஆம் பதிலேருந்து 3ஆம் வந்து போகிறாங்க. ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பாருங்க எப்படி ஆகும். வெள்ளச்சோறு லட்சம் அப்படி ஒரு ஆயிடுச்சு. மாதிரி அடிதான் அடிக்கிறேன். அதாங்க வீட்டில் இருக்கிற மாதிரி மிளகாப்பொடி எல்லாம் வச்சிருக்கு. வெண்டிக்காய் கறி மணியா இருக்கு. வரைக்கும் வெண்டிக்காய் கறி நல்லா இருக்கு. பருப்பு என்ன மாதிரி இருக்கு. வீட்டு சாப்பாடு தானே. வீட்டு சாப்பாடு தான். இப்படி ஒரு கடை யூனிவர்சிட்டி முன்னுக்கு இருந்தா இப்பயும் சாப்பிடல. நல்ல இடம் உண்டு. உண்மைக்குமே நல்ல இடம். நான் நம்பி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது இந்த கடையை. ஆனால் என்னென்ன அந்த கடைக்கு பேர் இல்லையா? பேர் வெள்ளக்கடை. வெள்ளக்கடையா? வெள்ளக்கடை. ராவலேருந்து இங்கே எங்கே போகிற இடம் அம்பாறை. என்ன அம்பாறை போகிற ரோட்ல இருக்கு. நிற்கிறான் சிங்கக்குட்டி, யானைக்குட்டி. சிங்கக்குட்டி இல்லை, யானைக்குட்டி தான். அதுலேருந்து இந்த வீடுகளில் மாடு ஆடு மேய்கிற மாதிரி ஆடு மேய்ஞ்சு ஒன்று நிற்கிறாரு. ஜாலியாக நிற்கிறாரு. என்ன இந்த வைக்கிறக்குள்ள அடிக்கிற வைக்கைக்குள்ள ஜாலியாக நிற்குது. வந்தாச்சு. இப்போ அரியம்பே பீச்சுக்கே வந்தாச்சு.
நிக்கிற எல்லாருமே எங்கட எல்லாம் எல்லாருமே எங்கட ஜூனியர்ஸியாக தான். இந்த இதுல ஒரு நிக்கிறார் காவல் காத்துக்கொண்டு. ஹலோ ப்ரோ, இத்தின் போவாதே ಹೋಗಂಗ ಹೆಂಗಂಗ ಕಡ್ಡಿಗೆ ಇನ್ನು ಎತ್ತನೆ ಇನ್ನು ಕಡ್ಡಿ ಒಕ್ಕಮ್ಮ ಎತ್ತನೆ ಇನ್ನು ಆಹೋ ಅಚ್ಚಿಲ அச்சில அச்சில கவோட் அச்சில ஜல்லிக்கு சக்கா கேம்பஸ்ல இருந்து போட் தள்ளுறதுக்கு முன்ன கேட்ட அங்கே இருந்து வந்துக்கிறாங்க இங்க கட்டி ஒக்கம வந்து நான் வருது எல்லாரும் இப்போ இங்க வந்துட்டோம் அப்படி குளிச்சது நோமலா குளிச்சது என்ன சொல்றது வெக்கேண்டா பே வெக்கேங்க அந்த கலருக்கு இந்த கலருக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலாக அது குளிச்சுட்டு நிற்கிறேன். போனவர் கேட்குறாங்க ஃபோட்டோ எடுப்போம் வந்து பாவம் குளிச்சுட்டு வியூ எடுக்க கொஞ்சம் சில பிரச்சனை இருக்கு. மேலே வந்து பாருங்க முக்கியமான சாமான்கள் நிற்குது. அதோட வந்து சரியான டேஞ்சரஸ் செய்யறாது பாப்போம். தோட்டத்துக்கு வந்தது வந்தோம் போல இந்த காமெடியை வரணும். பிரேக் அடிச்சா பார்த்துமே பிரேக் அடிச்சானே ஃபோன் அடிங்க ஃபோன் அடிங்க ஃபோன் அடிங்க ஃபோன் அடிங்க முன்னுக்கு லைட் இல்லையா?